பிறருக்கு சொல்றேன், உன்னை உயர்த்துவதே உனக்காக அல்ல பிறருக்காக. அதை ஏற்றுக்கொள்றவங்க யாராவது ஒரு நிலையை சொல்லுங்க. உன்னை கர்த்தர் உயர்த்துறாரு, அதிகாரம் தராரு, செல்வத்தை தராரு, எல்லாத்தையும் தராரு. யாருக்காக? உனக்காக அல்ல. யாருக்காக? பிறருக்காக. அந்த மனப்பாங்கில் என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. நல்ல ஒரு நிலையில சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஆசை என் சர்ச்சில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பெரிய பெரிய அரசியல் துறைகளில், அரசாங்கத்துல பெரும் பெரும் பதவிகள்ல நீங்க இருப்பீங்க. என் சர்ச்சில் யாராவது வந்து என்கிட்ட பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரே ஒரு போனை தான் அடிப்பேன். அதை உடனே முடிக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள் எல்லாம். ஏன்னா உங்கள் நல்ல கேள்வி, இந்த சபையில உங்களை அதிகாரம் தந்து, செல்வம் தந்து, அரசாங்கத்துல உயர்த்தி கத்த தரப்போகிற பதவிகள் உங்களுக்காகவே அல்லங்க. இங்க இருக்கிற சிலருக்கு நன்மை செய்வதற்கு. அப்படி இருப்பேன்னு சொல்றோம் மட்டும் அல்ல, சொல்ல மாட்டீங்க. அந்த நாள் நியூ லைஃப் சர்ச்சுக்கு வருவதாக. ஹல்லேலூயா. எல்லா அதிகாரத்திலும் உள்ளவர் இந்த சபையில் இருப்பார்களா? முனிசிபல் கமிஷனர் இருக்கணும், கலெக்டர் இருக்கணும், ஆமென், அரசியல் தலைவர்கள் இருக்கணும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கிற திறன் உள்ளவர்கள் இந்த சபையில் எழுப்புவார்களா? ஆமென். அது சலிச்சு போன. ஆமென். ஓகே, பக்கத்துல யாருக்கு கொடுப்பாருங்க? எதுக்கு கொடுக்கிறாருங்க? பிறருக்கு நன்மை செய்வது. தேவ ராஜ்யத்துக்கு நீ யாரா இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கணும். பக்கத்துல கடவுளை ஆசீர்வதிச்சார். தேவ ராஜ்யத்துக்கு நான் ரொம்ப பிரயோஜனமா இருப்பேன். உபாகம் 8:17-18 வாசித்து முடிக்கிறேன். 8:17. என் சாமர்த்தியமும், என் கூட படிக்கல தமிழ் தானே, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் படிக்கு இந்நாளிலே செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை நான் உனக்கு தந்தேன். பக்கத்தில் என்னை எதுக்கு ஆசீர்வதிக்கிறார்கள்? பிறருக்காக, சபைக்காக, தேவ ராஜ்யத்திற்காக, ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, ஏழைக்காக, படிக்க முடியாத குழந்தைகளுக்காக. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம சர்ச் லீவ் போட்டா நல்லா இருக்குன்னு யோசிக்கிற மாதிரி தெரியுது சிலரை பார்த்தா. உங்களை ஆசீர்வதிக்கதே கர்த்தர் உனக்காக அல்ல. யாருக்காக? இருப்பீர்களா? செய்வீர்களா? கடவுள் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிச்சா எத்தனை பேர் நீங்க ஆசீர்வதிப்பீங்க? அவருடைய உடன்படிக்கை நீங்க நிலைப்படுத்துவீங்க. அப்ப ஆண்டவர் வல்லமையையும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிற ஒரே ஒரு காரணம் அவருடைய உடன்படிக்கையை நிலைப்படுத்துவதற்காக. இப்படி சொல்லி முடிச்சுறேன். இருக்கீங்களாங்க? பரலோகத்தில் எல்லாமே இருக்கா? எல்லாம் அவரால் செய்ய முடியுமா? அந்த பரலோகத்தினுடைய ரிசோர்சஸ்ல இருந்து, பரலோகத்தினுடைய நன்மைகள் இருந்து இந்த பூமியில் இருக்கின்ற ஏழை மனிதர்கள் அல்லது மனிதர்கள், ஊழியர்கள், சபைகள், மிஷனரிகள் எக்ஸெட்ராவுக்கு பரலோகம் தான் சப்ளை பண்ணுது. ஆமாவா இல்லையா? இந்த காலத்துல யாரும் வீட்டிலும் மண்ணா விழாது என்பதை பணிவன்புடன் தெரிவிக்கப்படுது. காடைகள் காற்றில் பறந்து வந்து உங்கள் வீட்டில் விழாது. கோழிகள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் ஏறி உட்காராது. உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள் முட்டைகள் வருவதில்லை. கோழிக்கறியும் மாட்டுக்கறியும் உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு தானா வராது. இந்த ஆகாரங்களும் நன்மைகளும் வெற்றிகளும் எல்லாமே பரத்திலிருந்து தான் வருகிறது. எல்லா நன்மையும் எல்லா பூர்ணமான வரமும் பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவுக்கு வருது. அவர்கள் எந்த மாறுதல் அங்கிருந்து தான் வருது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசுறேன். அங்கிருந்து வர்றது அங்க போய் சேரணும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க தேவை உள்ளவங்க. இது எங்க இருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. ஸோ பரத்தில் இருக்கிறதெல்லாம் தேவை உள்ளவங்களுக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கணும்னா அவருக்கு யார் தெரியுமா தேவை? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை. அதை எடுத்து அங்க பாஸ் பண்ற ஒரு ஆள் கர்த்தருக்கு தேவை. அந்த சரியான நபர் கர்த்தர் கையில மாட்டினார்னா அவர் அங்க இருக்கிற எல்லாத்தையும் இவர் கையில கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இவங்க கிட்ட கொடுத்தா இது அங்க போய் சேரும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இல்லைன்னா காலங்களில், உடனே சொல்ல அனுபவம் சொல்றது, காலங்களில் அந்த பரலோகத்தினுடைய கிருபையும் காருண்யமும் தயவும் நின்று போகும். ஏன்னா அந்த பரலோக மகத்துவங்கள் இந்த பூமியில கொடுப்பதே ஒரு மனிதன் மூலம் பிறருக்கு நன்மை செய்வதற்காக. முடிச்சத அங்க இருக்கிற ரிசர்வாயிலிருந்து வர்ற நன்மைகள்லாம் இங்க வரும்போது
ஒரு சகோதரி, ஒரு தாய் அல்ல ஒரு தகப்பனை கடவுள் பார்க்கிற, வா இது கிட்ட கொடுத்தா அதெல்லாம் சேர்த்துருன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சா கொடுத்து தள்ளிடுவார். எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. நீ தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். பரலோகம் உனக்கு கடனாளி மாதிரி காத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமா. பக்கம் சொன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நான் பெரிய மீன் டேங்க் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நாள் சேர்ந்து இருந்தாலும் கெட்டு போயிடும் தண்ணி. ஸோ இட் மஸ்ட் பி a distribution சேனலாக இருக்கணும். நீங்கள் அப்படி செய்வீர்களானால் நீங்கள் ஒரு நாளும் குறைய மாட்டீங்க. இந்த சபை அப்படி இருந்திருக்கு, இந்த சபை அப்படி இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும், நிறைய நன்மைகளை செய்யணும். பக்கத்தை சொல்லுங்க, நானும் அப்படிதான் இருப்பேன். சொல்லி முடிக்கிறேன். உலகம் சொல்லுகிறது வல்லமை எனக்கு, பைபிள் சொல்லுகிறது வல்லமை பிறருக்கு. இன்னொரு முறை சொல்றாங்க, சொல்ல முடியல, வல்லமை எனக்கு இல்லைங்க, வல்லமையும் அதிகாரமும் செல்வம் யாருக்குங்க? பிறருக்கு என்ற அளவை சிந்தித்து நீங்கள் செயல்பட தொடங்கும் போது you will be blessed. நான் முடிக்கிறேன். ஜோசப் கடவுள் எதுக்கு சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு போனாரு? ஒரு நல்ல பொண்டாட்டி கட்டி ஒரு ஈஃப்ராயிம் மனாசையை பெத்தெடுத்து அவன் ரெண்டாவது ரதத்தில் ஏறி டகா டகா டகான்னு போயிட்டு எல்லாம் வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்றதுக்கு கொண்டு போனாங்க. இல்லைங்க, பஞ்ச காலத்துல சாவ போறவனுக்கெல்லாம் படியளந்து தனக்கு துரோகம் செஞ்ச 11 சகோதரர்களுக்கும் முட்டையா கட்டி கொடுக்கிற கிருபை பக்கத்துல கை நீட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க துரோகிகளுக்கே நீங்க அள்ளி கொடுக்கணும். நாமே வரமாட்டீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்களை கூப்பிட்டு கஷ்டப்படுறியா? நீ கேள்விப்பட்ட, நீ சொன்ன ஒன்னும் கவலைப்படாது, அதனால உங்ககிட்ட எதுவும் கேட்க போறதில்ல, நீயா போயிட்டே தானா வச்சுக்கோ, போய் கடனை தீர்த்து தொலைஞ்சிருன்னு சொல்ல மாட்டீங்களாங்க. ஜோசப் கடவுள் உயர்த்தியதும் அதிகாரம் கொடுத்ததும் செல்வத்தை கொடுத்தது ஜோசப்புக்காக அல்ல, எகிப்து சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக. God is blessing you and giving you power and authority not for you but for others. உங்களை பார்த்து இப்படி சொல்ல போற, உங்களில் சிலர் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த ஆவடிக்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நாளொன்று வரட்டும், ஆவடியில் ஏழைகள் இல்லை என்று எழுதி தீர்க்க ஒரு நியூ லைஃப் சர்ச் எழுப்புவதாக. சொல்ல மாட்டீங்களா? இருக்கீங்களா? சொல்வதன் வழக்கம். எஸ்தர் 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 எஸ்தரா, நான் சொல்றது பைபிள் இருக்கிற எஸ்தர். இது இங்க இருக்குது. ஏதாவது போகுவீங்க, நான் தான் நீ இல்ல, கடைசி மாதிரி இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா. இல்ல, இது வேற கவனமா இருக்க. பாஸ்டர் என்னதான் சொன்னா? நான் உன்னை சொல்லவே இல்லை, பைபிள் எஸ்தர் சொன்ன. இல்ல, அவர் என்னதான் சொன்னார்? மக்கணி படிக்கல பள்ளிக்கூடத்துல. இன்னும் கொஞ்சம் ஆழமா கேட்டா ஒன்பது. ஓகே, அந்த எஸ்தரை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன்னை அடிமை பெண், அதாவது ஆர்ஃபன் அப்படின்னா என்ன சொல்லுங்க, அநாத பெண்ணாக இருந்த உன்னை நான் தூக்கி எடுத்து ராஜரீகத்துல கொண்டு வந்து பியூட்டி கான்டெஸ்ட்ல அவ நடந்தா, அவ கண்ணெல்லாம் ராஜாவுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணி உன்னை பிடிக்க வச்சு, அவரு அது வேற ஆகா சீரியஸ் ராஜா, அவருக்கே உன்னை பிடிக்கிற மாதிரி பண்ணி உன்னை அந்த இடத்துல கொண்டு வந்து அவருடைய ராணியா வச்சது. நீ டெய்லி அவர் கூட பண்றதுக்கு இல்ல, ஒரு கூட்டம் ஜனத்தை முடிக்க நினைக்கணும். அவரை காப்பாத்ததான் உன்னை நான் உயர்த்துறேன். சொல்ல மாட்டீங்களாங்க? சபையாரை கேளுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, நீங்க நல்லா இருக்கணும், உங்க சந்ததி நல்லா இருக்கணும், அதை தாண்டி பலர் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. அது எஸ்தர் மட்டும் அன்னைக்கு அதை செய்யலன்னா ஒரு கூட்டம் ஜனங்கள் வெட்டி ஹிட்லர் சாவடிக்கிறதுக்கு முன்னாடி ஆமான் சாவடிச்சிருப்பான். நல்ல வேலை கர்த்தர் எஸ்தரை பயன்படுத்தி. கையை பக்கமா நீட்டுவீங்களா? உங்களை குறித்து கர்த்தர் நோக்கம் வச்சிருக்கிறார், உங்களை குறித்து சில எண்ணங்களை வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், உங்களை வெற்றியில நடத்துவார். உங்களால் நிறைய பேர் போஷிக்கப்படுவார்கள், உங்களால் ஒரு சபை வளருவதாக. உங்க செல்வத்தால் உங்க சொந்தங்கள் பெந்தங்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்ச சொந்தக்காரங்களாம் நீங்க தூக்கி நிறுத்த உங்க துரோகிக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்க